தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை ஏற்பதாகவும் எவ்வித தொய்வும் இன்றி அடுத்து வரவுள்ள உள்ளாட்சித் தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் நாகராஜன் மேற்கொண்ட உரையாடலை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது. இந்த தேர்தல் முடிவுகள் பலருக்கு சாதகமாகவும் பலருக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கு? தேர்தல் முடிவுகள் பலருக்கு முடிவை காட்டுவதாகவும் சிலருக்கு சில முடிவுகளை எடுப்பதற்காகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் மக்களின் தீர்ப்பை நாம் மதிக்க வேண்டும். ஆனால் மக்களின் தீர்ப்பு உண்மையான தீர்ப்பா இல்லை என்றால் இது வாங்கப்பட்ட தீர்ப்பா என்று நினைக்கும் பொழுது, கட்டாயப்படுத்தப்பட்ட தீர்ப்பா என்று நினைக்கும் பொழுது சற்று மனது வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நேர்மையாளர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாதோ என்ற நிலை, பணபலம், அதிகார பலம் மிக அதிக பலம் பெற்று விடுகிறதோ என்ற ஒரு கவலை இருக்கிறது. ஆனாலும் இது மக்கள் தீர்ப்பாகவே எடுத்துக்கொண்டு புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் 3வது இடங்களை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக சென்னையில் போட்டியிட்ட எங்களது சகோதரர்கள் அத்தனை பேரும் குறிப்பிட்ட அளவிற்கு வாக்குகளை வாங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இது ஒரு வகையில் ஆறுதலான விஷயம்தான். ஆனாலும் கட்சி இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைய வேண்டும். எந்தவித தொய்வும் இல்லாமல் நாங்கள் மாநகராட்சி தேர்தலை சந்திப்போம். அதற்கு பின்பு வர பாராளுமன்ற தேர்தலை சந்திப்போம். இது எங்களுக்கு வெற்றிடம் அல்ல, வெற்றியின் இடமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்.